உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறக்கவிருக்கிற இந்த 2026வது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போகுது? எப்படிலாம் இருக்க போகுது? என்னதான் எதிர்பார்க்கலாம்? நடக்குமா? நடக்காதா? போன தடவ வச்சு செஞ்சுச்சு, இந்த தடவ வச்சு வச்சு செய்யுமா? இல்ல தப்பிச்சுருவோமா? அப்படின்ற மாரி நெறைய தொடர்ந்து ஒவ்வொரு ராசிகளுக்கான 2026வது வருட புத்தாண்டிற்கான பொது பலன்கள் பார்த்துக் கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், நான் அடிக்கடி சொல்ற மாரி தன் குடும்பத்திற்காக அத்துணை தியாகங்களும் செய்ய காத்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் நடக்க போகுது? அப்படின்னு சொல்லி பார்த்தோமேயானால் எப்படி இருக்க போகுது? ஊர் வேறல 6ல உட்காந்துட்டாரு. இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்துமே எல்லாம் சொன்னாங்க. நடந்துச்சு. சரி நம்புவோம். நடந்துச்சு. நான் கூட சொன்னேன். நல்லா நடக்கும்னு. அது அவங்கவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து நல்லவையாகவும், கெட்டவையாகவும் நடந்திருக்கலாம். ஆனால் உங்கள்ட்ட மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்றேன் என்ன? நம்மளுக்கெல்லாம் வந்து குரு நல்லது பண்றவரே கிடையாது. அவர் போய் 6ஆம் இடத்துல உட்கார்றது சூப்பர்ல. கெட்டவன் கெட்டுடில் கிட்டிடும் ராஜயோகம். அவ்வளோதான். அதனால பெருசாலாம் ஒண்ணும் ஒரி பண்ணிக்க வேணாம். சரி வாங்க பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் என்னவெல்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோமேனால், முதல் ஒரு 5 மாதங்கள் எப்படி இருக்கும்? அதுவரைக்கும் ஜாலியோ ஜில்கானமும் 5ஆம் இடத்துல அமர்ந்து குரு வந்து உங்களுக்கு அழகா அருள் பாவனை செய்து 7ஆம் இடத்துல இருந்து தலைக்கு மேல இருக்க ராகுவ ஏய், நோ, நோ, நோன்னு புடிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆஹா எனக்கு சொன்ன மாரி, எப்பயுமே ஒரு பிளானட் 2 மாசத்துக்கு முன்னாடியே தன்னுடைய நகர்ச்சிய ஆரம்பித்து விட்டு, அதற்கான பலனை குடுக்க ஆரம்பித்து விடும். நான் சொல்ற மாரி ஏப்ரல் மாசத்துலேருந்தே குரு போதும்டா சாமி என்ன உடுங்க. நான் போய் உச்ச குருவா அமர்ந்து தான் ஊருக்கெல்லாம் அருள்பாவனை செய்வேன்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாசமே இறங்கிடுவாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏப்ரல் மாதத்திலிருந்து அ கொஞ்சோண்டா இல்ல நெறைய கவனமோடு இருக்க வேண்டிய ராசியில ஒரு முதல் ராசி என்னன்னா, கும்ப ராசி தான். ஆனா ஒரு விஷயம் சூப்பர். 6ஆம் இடத்துல போய் குரு அமர்றாரே! ஏதாவது பிரச்சனை ஆகுமா? 6ல் குரு ஊரில் பகை அதெல்லாம் சும்மா. அதுவும் உச்ச குருவா வரும்போது எப்படி ஊர்ல பகை குடுப்பாரு. 6ஆம் இடம் என்பது சத்ரு சம்ஹார இடம். அப்ப சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறீங்க. இந்த தடவை யாரெல்லாம் உங்க எதிரியா இருந்தா அடிச்சு தம்சம் பண்ண போறீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு இதுவரைக்கும் அத பண்ணியிருப்பான், இத பண்ணியிருப்பான்னு யோசிச்சீங்களோ, கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குன்னு ஃபேஸ் பண்ணீங்களோ, அத்தன கும்பராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2026வது வருடம் ஏப்ரல் மாதத்துக்கு மேல இனிதே மலர காத்திருக்கிறது. இத வந்து ஒரு 2 விதமா எடுத்துக்கலாமா? ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப எப்படி போகுதோ, அதே மாரி தான் போப்போது. ரொம்ப கவனமா எந்த மாதத்துல இருக்கணும்னா, மே மாதத்திலயும் சரி, அதே மாரி மார்ச் மாதத்திலயும் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை. நான் வந்து ஒரு காரணமா தான் சொல்றேன். போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா, அந்த இடத்துல தான் வந்து கரெக்ட்டா ஏப்ரல் மாசம் வரும்போது தான் சுக்கிரன் வந்து சனியோட சேருவாரு. என்னதான் ராசிநாதனோட சுக்கிரன் சேரும்போது, சில பேருக்கு பெண்களுக்கு ஒரு சின்ன சின்ன லைட்டா அ கொஞ்சூண்டு உடல்நல குறைய குடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க மார்ச் மாதமும், மே மாதமும் உடல்நிலையில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டிய மாதமாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே. என்ன மேடம் எடுத்தோனே எல்லாருக்கும் நல்லது. எங்களுக்கு மட்டும் கவனம், கவனம், கவனம் சொல்றீங்கன்னா, நம்மளுக்கு எப்பயுமே நல்லது நடக்க போகுது. கவனமா இருக்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுலேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா கும்பராசிக்கெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா போதும். இது நடக்கும், இது நடக்காது அப்படின்னா, ஓகே ரைட் விடு நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு போகக்கூடிய ஆட்கள் யாருன்னா அந்த 12 ராசியில கும்பராசிக்காரங்க மட்டும் தான். ஸோ அந்த வகையில இந்த தடவ உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய வருடமாக இருக்கிறது. ஓகே. ஏப்ரல் மாசத்திலிருந்து 6ல் குரு உட்கார்ந்து சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறாருன்னு சொன்னேன். நெறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது. யாரெல்லாம் பிஆர் வேணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் எனக்கு ஒரு ரெசிடென்ஷிப் வேணும்னு நெனச்சீங்களோ, அத்தனை வெளிநாட்டு வாழ் குடியுரிமை உள்ளவர்களுக்கும் ரெசிடென்ஷியல்ஷிப் கிடைக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்தில் போய் ராசிநாதன் அமர்ந்து குருவோட பார்வையில இருக்க போறாரு அப்படின்றபோதே, என்ன சொல்றது? பெருநிதிக்கிறைவன் தான் குரு. பெருத்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நமக்கு லைட் அடிச்சா என்ன? 2ஆம் வீட்டுக்கு லைட் அடிச்சா என்ன? எப்பயுமே நான் சொன்ன மாரி குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய கும்பராசின்னு தான் ஆரம்பிச்சேன். அதனால குடும்பத்திற்கு இந்த தடவ வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் 100க்கு 200 விழுக்காடு இருக்கு. அப்போ கும்பராசிக்கார ஆண்களாக இருந்தால் உங்க வீட்டு பெண்களுக்கும், பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கும் இந்த தடவ வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஒண்ணா உங்க பிள்ளைங்க மூலமா, இல்ல உங்க மனைவி மூலமா, இல்ல உங்க கணவர் மூலமா இந்த தடவ ப்ரமோஷனோ, இன்கிரிமென்ட்டோ இதுவரைக்கும் இல்லாம பட்ஜெட்ல துண்டெல்லாம் உழுகாம நல்லா வந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்து மேல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே. 2வது விஷயம் என்ன அப்டின்னா, இதுவரைக்கும் ஹெல்த் ரீதியா தவிச்சிட்டு இருந்த அத்தன விஷயங்களும் மாறி, ஒரு மாரி சுமூகமான நிலைக்கு வரப்போறீங்க. ஆ எனக்கா 7 நடக்குது இல்லையே! அப்டின்ற மாரி சுத்திட்டு இருந்த காலம்லாம் போயிட்டு, இந்த ஒரு 6 மாசம் ஆ பாதச்சனியிலோட பார்வையில ஆ எப்படி சொல்றது? கொஞ்சம் லைட்டா ஆ எட்டி பார்க்கக்கூடிய தன்மையா இருக்கிறதால, கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமா தேவ. 2ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்றபோது, குருவோட பார்வையில இருக்கிறதால ரொம்ப பெருசா நெகட்டிவா எதுவும் வராது. சில பேருக்கு கொஞ்சம் முட்டி வலிய அதிகப்படுத்தலாம். ஸோ முட்டி மாற்று சிகிச்சை பண்றது, முட்டி ஆப்ரேஷன் பண்றது, முட்டி சம்மந்தப்பட்ட சில சில விஷயங்களை மேற்கொள்ளுதல்ன்ற மாரி மருத்துவ விரயங்களை குடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நல்லதே நடக்காதா அப்படின்னா, நெறைய நல்லது நடக்க போது. எதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜி பார்க்குறோம் சொல்லுங்க? எந்த இடத்துல கவனமா இருக்கணும், எந்த இடத்துல பார்த்து நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே.
ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா மென்டலி நம்ம வந்து சரியாயிடும். ஓகே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாரி நம்ம ஒரு தயார்படுத்திக்கலாம். அதுக்காண்டி தான் ராசி பலன். சும்மா நீங்க சூப்பர், நீங்க வெரி குட் அப்படின்னு உங்கள சுகர் கோட் குடுத்து ஏமாத்துறதுக்குலாம் ரெடியா இல்ல. இதெல்லாம் இருக்கும்போது இதுல தான் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றவை நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். நல்லது மட்டும் தான் நடக்க போகுது. நெறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பிறக்கக்கூடிய குழந்தையும் சத்புத்திரனா பிறக்கும். எப்பயுமே 4ஆம் இடத்துல குரு அமரும்போது, உலகத்துல ஒரு மிகச்சரியான ஒரு யோகமான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி குடுக்குன்ற போது நெறைய கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தைக்காக வேண்டி இருந்தீர்கள் என்றால், குழந்தைகளுக்காக தவித்திருந்தீர்களே என்றால், கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம குழந்தை பிறப்பு கிடைக்க போது. நல்ல சத்புத்திரர்கள் பிறக்க போறாங்க. ஓகே. தனம், வாக்கு, ஸ்தானம் அப்படின்ற இடத்துல வந்து குரு உடைய பார்வை பட்டு இருக்கக்கூடிய ராசிநாதன் அப்படின்றபோது, ராசிநாதன் யாரா வேணா இருந்துட்டு போடும். எக்ஸ், ஒய், இசட் யாரா வேணா இருந்துட்டு போடும். அது சனியா இருந்தானா, செவ்வாயா இருந்தானா, ராசிநாதன் ராசிநாதன் காக்கைக்கும் தன் குஞ்சு, பொன் குஞ்சுன்ற மாரி கும்பராசிக்காரர்களுக்கு சனி வந்து எப்பயுமே சூப்பர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர் போய் 2ஆம் இடத்துல அமர்ந்து குருவோட பார்வையில இருக்கும்போது, நெறைய தொழில் மூலமான வருமானம் கிடைக்க போகுது. அதுவும் எஸ்பெஷலி அ அ கடல் கடந்த விஷயங்கள். நெறைய ஆன்மீக டிராவல் பண்ண போறீங்க இந்த தடவ. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அங்க போலாம், காசிக்கு போலாம், கங்கைக்கு போலாம், கயாக்கு போலாம், ராமேஸ்வரம் போலாம்ன்னு ஏதோ ஒரு இடத்துல அ ஏதோ ஒரு டிராவல் பண்ணி, அதன் மூலமாக ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் செல்ஃப் நிம்மதி கிடைக்க போகுது இந்த தடவ. நெறைய பேருக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு போய் டாக்டர பார்க்க போறீங்க. பல் ரூட் கேனல் பண்றது, இல்ல பல் ஃபில் பண்றது, பல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல போய் டாக்டர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தடவ உண்மையே சொல்லணும்னா, கும்பராசிக்காரங்கள் ஒரே ஒரு இடத்துல கவனமா இருக்கணும்னா, எல்லாமே வரப்போது. ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை. அது எந்த வயது குழந்தையா இருந்தாலும் சரி. அது வந்து 10 வயது குழந்தையா இருந்தாலும் சரி, அது 60 வயது பெரியவராக இருந்தாலும் சரி, அம்மாக்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஹெல்த்ல ஒரு இன்ட் போட்டு வச்சுக்கோங்க. தலைக்கு மேல ராகு, 7ஆம் இடத்துல கேது. இந்த காம்பினேஷன் வந்து உங்களையும் படுத்தி, கொஞ்சம் உங்களுடைய ஸ்பௌஸையும் படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் உருவாக்கி குடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. சும்மா கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நவம்பர் மாசம் அப்புறம், "ஏய் என் பிள்ளைய நீ ரொம்ப கஷ்டப்படுத்தாத" அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் என்ன பண்ணும், ராகு கேது அப்படி ஓரங்கட்டி அமுச்சு விட்டுரும். அப்புறம் 12ஆம் இடத்துக்கு போயிடும். ஒண்ணும் பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ஓகே. ஸோ இதுவரைக்கும் அ சில பேருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது சுக்கிர தசை நடக்குது, இல்ல சூரிய தசை நடக்குதுன்ற பட்சத்துல, சில பேருக்கு சில சில அறுவை சிகிச்சைகள் வரலாம். அது கூட மேஜரா இல்லாம சும்மா மைனரா லைட்டா எட்டி பார்த்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும். ஓகே. நெறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவ குடும்பத்திற்கான வருமானம் அதிகரிக்க போதுன்னு சொன்னேன். ஆனா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய யாரெல்லாம் வந்து கமிஷன் ஏஜஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் வாத்தியார் தொழில் பண்றீங்களோ, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்துணை கும்பராசிக்காருக்கும் டீச்சர்ஸா யார் இருக்கீங்களோ, அரசாங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் யார் பார்க்குறீங்களோ, அவ்ளோ பேருக்கும் அடிச்சாம்பர் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் மாரி ப்ரமோஷன் கிடைக்க போகுது. தொழில் மேன்மை கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்க வார்த்தைக்கான மதிப்பு, மரியாதை வந்து உயரப் போகிறது. ராகு உள்ள இருக்கும்போது எப்பயுமே நான் திரும்பவும் சொல்றேன். சும்மா ராகுவ நெகட்டிவா, உடனே சனிய நெகட்டிவாலாம் பார்க்காதீங்க. இந்த பக்கம் ஒரு முகம் இருந்தா, பிளானட்டுக்கு இந்த பக்கம் இன்னொரு முகம் இருக்கும். ராகு உள்ளுக்குள் புகுந்து ஒரு மாயத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய பயங்கரமான ஒரு ஆத்ம பலம் அதிகரிக்க போகுது. ஒண்ணு மட்டும் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இந்த தடவ கும்பராசிக்காரங்க 2026வது வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் தப்பி தவறி யாரையும் சபிச்சிராதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அது பலிக்கும். சும்மா இருக்கிற உங்களுக்கு அப்படியே ஒரு மாரியான திடீர்னு அந்த கமல் சொல்லுவார்ல, எனக்கு ஏதோ இடையருள் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாரி இந்த தடவ கும்பராசிக்காரங்க ஏற்கனவே கும்பம்ன்றதே அமானுஷ்ய வீடு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். காலபுருஷனுடைய 11ஆம் வீடு இந்த கும்பமே வந்து அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச வீடு. பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். உங்களுக்கே தெரியும். நல்லவங்களா, கெட்டவங்களா, யாரு என்ன, யார எங்க வைக்கணும்ன்றது இயல்பாவே கும்பராசிக்காரங்களுக்கு தெரியும். அமைதியா இருக்காங்கன்லாம் இல்ல. உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு பெரிய அலை ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த தடவ அந்த அப்படியே அந்த சங்குக்குள்ள மழைத்துளி பட்டு எப்படி முத்தாகுமோ, அந்த மாரி பிரபஞ்சத்தோட முத்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்யூஷன் பவர் கிடைக்க போகுது. அ யாரெல்லாம் மந்திர உச்சாடனம் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, அத்துணை பேருக்கும் வாக்குப்பளித்தம் வரப்போகிறது. ஸோ நீங்க சாதாரணமா சொன்னாலுமே அந்த சொல் மந்திர சொல்லாக மாறப்போகிறது. ஏன்னா, சனி எல்லாமே வாக்குப்படுத்துறதுக்கான ஒரு பிளானட் தான். அவர் போய் அமர்ந்து அங்கருந்து குரு வேல பார்க்கும்போது, நான் சொன்ன மாரி, தப்பி தவறி கூட நீங்க யாரையாவது சபிச்சிராதீங்க. அவன் அவன் பண்ற கர்மா அவனுக்கு இருக்க போதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது சொல்லி, அத எதுக்கு நம்ம அனுபவிச்சுக்கணும். இந்த தடவ கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் என்ன அப்டின்னா, ஆத்ம பலம் அதிகரிக்க போகிறது. பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்க போது. யாரும் வேணாம் என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் அப்டின்ற மாரி பிரபஞ்சம் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் வந்து உங்க உள்ளுக்குள்ள அமர்ந்து உங்களுக்குள்ள இயங்க போது. எது சரி, எது தப்புன்றத நீங்களே தீர்மானம் செய்ய போறீங்க. அதனால பெருசாலாம் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. மத்தபடி எதுவுமே வேணாம். எல்லாமே நல்லவே நடக்க போது. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு. இந்த உங்க ஏடிஎம் கார்டு பின்னாடி ஒரு 3 நம்பர் இருக்கும். அத சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 3ன்றது நம்மளுக்கு ஆவாது. ஏற்கனவே குரு அப்படிதான் போய் உட்கார்ந்திருக்காரு 6ல. அதனால 3 நம்பர் யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க. தலைக்கு மேல ராகு இதுவரைக்கும் குருவோட பார்வையில இருக்கும்போது சமத்து பிள்ளையா இருந்தாரு. இப்ப தனித்த ராகுவா இருக்கும்போது, அதுல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இதுல பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்கள நெறைய பேர் மேனிபுலேட் பண்ண வருவாங்க.
நோ இன்வெஸ்ட்மெண்ட். எதா இருந்தாலும் சரி. இந்த தடவ ஷேர் மார்க்கெட்ல போடுறது, இல்ல ட்ரேடிங்ல போடுறது மாரி ஏதாவது பண்ணீங்கன்னா, பெருசா லாபம் வருமானா கும்பராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரியாது. வரதுக்கான வாய்ப்பு 1% கூட கிடையாது. நான் வந்து நல்லதெல்லாம் சொல்ல மாட்டேன்னா, இல்ல இந்த தடவ வேண்டாம். அப்புறம் போட்டுட்டு அவஸ்தைப்படாதீங்க. ஏன்னா, தலைக்கு மேல ராகு இருக்கும்போது தேவையில்லாத ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்ட விட்டே தீரும். யாராக இருந்தாலும் ஒரு தடவ இந்த தடவ ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டியே தீருவாங்க. ரொம்ப கவனமா, உஷாரா இருக்க வேண்டிய காலம். ரூ. 10,000 போம்போது அப்படியே அலர்ட் ஆயிட்டீங்கன்னா, ரூ. 1,00,000 தப்பிச்சுப்பீங்க. நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். இத இன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டக்கூடிய முதல் ராசி கும்பராசி. அதே மாரி பின்னாடி ஏடிஎம் நம்பர், இந்த கார்டு நம்பர் அதெல்லாம் சொல்லி ஒரு 60 வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு பிடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். ஏன்னா, வங்கி எல்லாமே குரு. நான் காரகத்துவத்தாலும் சொல்லிட்டு இருக்கேன். குரு வேற 6ல மறைஞ்சிருவாரு அப்படின்றபோது நெறைய அதன் மூலமாக உங்கள ஏமாற்றுவதற்கான மக்கள் வருவாங்க. அடிச்சு கேட்டாலும் அந்த 3 நம்பர சொல்லக்கூடாது. ஓகேவா? நம்ம தான் ஆல்ரெடி ராசி பலன் பார்த்துட்டோம்ல. ஸோ தெளிவா இருந்துப்போம். ஓகே. ஸோ இந்த தடவ கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் அலாட் ஆறுமுகமா இருக்கணும் 2026 வருஷம். ஓகே. யார் என்ன படிச்சாலும் நம்மலாம் சுனாமில ஸ்விம்மிங் அடிக்கிறவங்கல்ல. இதெல்லாம் ஏமாத்துறோம். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை, தேவை. தேவையில்லாம ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும். நீங்க ஏதாவது ஒண்ண நம்பி அடுத்தவங்கட்ட சொன்னீங்கன்னா, இந்த 6ஆம் இடம் எல்லாமே ரகசியத்தை உடைக்கக்கூடிய இடம். அப்ப தேவையில்லாத ஒரு வீண் விரயங்களும் உங்கள் மீதான ஒரு கெட்ட பேரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எத பத்தியுமே சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ கும்பராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ குடும்பத்திற்கான வருமானம் அதிகரிக்க போது, உள்ள ஆத்ம ஞானம் அதிகரிக்க போகிறது. பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் கிடைக்க போது. கடவுள் அருள் கிடைக்க போகிறது. அதன் மூலமாக நீங்கள் நினைத்தவை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு மலர்ந்தே தீரும். ஓகே. நீங்க படிக்கிற கும்பராசிக்கார குழந்தைங்களா இருந்தீங்கன்னா, இந்த தடவ கொஞ்சம் அப்படியே ஓடும். பார்த்துக்கலாம். எவ்வளவோ இருக்குல்ல. இந்த 1 வருஷம் தானே. பார்த்துக்கலாம் விடுங்க. நீங்க 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தீர்களேயானால், இந்த தடவ வெள்ள கர்ச்சீப்லாம் பத்தாது. போர்வைக்கு ஆர்டர் பண்ணிருங்க. என்ன ஒரு 6 மாசம் தேவைப்படும். அந்த அளவுக்கு பெருசா பவுடர் ஆர்டர் பண்ணிட்டு, சின்சன் மாரி அமைதின்னு இருந்துட்டீங்கன்னா, உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, வக்கீல்களுக்கும் நல்லது. ஓகே. நான் இன்டைரக்ட்டா சொல்றேன். நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுக்கங்க. ஓகே ஃபைன். நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருந்தீர்களேயானால், ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. சில பேருக்கு முட்டி சம்மந்தப்பட்ட வலி வரலாம். பேக்ல L1, L2ன்னு சொல்றக்கூடிய இடத்துல பெயின் வரலாம். கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில பேர் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் எடுக்கிறது, கிட்னில வலி வருதுன்ற மாரி உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் சின்ன சின்னதா எட்டி பார்ப்பறது. ஏன்னா, இந்த 6ஆம் இடமே அடிவயிறு சம்மந்தப்பட்ட இடம். ஓகே. அந்த இடத்துல போய் குரு உட்கார்றாரு. அது காலபுருஷனுடைய 4ஆம் வீடுன்ற போது கொஞ்சம் வயித்துலேருந்து இதயம் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய அந்த பைப்பிங் இருக்குல்ல, அந்த என்ன சொல்றது? ஜீரண உறுப்புகள். அதுல சில பேருக்கு பிரச்சனை வந்து, அத வந்து சரி பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும்போதே, ஏதாவது ஒண்ணு போட்டு உடம்ப சரி பண்ணிக்கிறது பெட்டர். இல்லாட்டி கொஞ்சம் மருத்துவ விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. நீங்க 60 வயது தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு நான் மேற் சொன்ன அத்துணை பேரும் உங்களுக்கே உங்களுக்கு தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. யார் அடிச்சு கேட்டாலும் அந்த 3 நம்பர் சொல்லாதீங்க. தேவையில்லாத இன்வெஸ்ட்மென்ட்னோ, இப்பதான் ரிட்டயர்ட் ஆகி காசு வச்சிருக்கீங்க. உங்க மகன், உங்க மருமகன் எல்லாம் உங்க மேல பாசத்தை பிழிஞ்சு காசெல்லாம் கேட்பாங்க. நோ வே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஓகே. அதனால இந்த ஒரு தடவ அ யாரையும் நம்பி ஃபோன்ல வர தகவலை நம்பி எந்த விஷயத்தையும் மேற்கொள்ள வேண்டாம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு 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 பொண்ணா நான் உங்களுக்கு சொல்லணும்னா அது மட்டும் தான். அத மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி எல்லாமே தூள் கலப்ப போறீங்க. 7ஆம் இடத்திற்கு கேது இருக்கிறனால இது 2 விதமா எடுத்துக்கலாமா? ஒண்ணு உங்களுடைய ஆ ஸ்பவுஸோட உடல்நிலையில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையோ, ஒரு இதையோ எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி, அ கொஞ்சம் ஞான மார்க்கத்தை பயன்படுவீங்க. ஞான மார்க்கத்துக்கு பயன்படும்போது என்ன ஆகும்னா, நீங்க நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கான சில வாக்குப்பிடுத்தம்லாம் வரப்போகுது அப்படின்னு. உட்காந்த இடத்துலேருந்து குறி சொல்றது, உட்காந்த இடத்துலேருந்து சில விஷயங்கள் சொல்றது. நெறைய இந்த தடவ என்ன பண்றீங்கன்னா, டயத்த வேஸ்ட் பண்ணாம நெறைய மந்திர உச்சாடனம் சொல்லுங்க. ஏன்னா 5ஆம் இடமே மந்திரத்தை சொல்லக்கூடிய இடம் தான். நீங்க ஆரம்பிக்கும்போதே இத ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா திரும்ப குரு வக்ரமாயி அது நெறைய பின்னாடி இருக்கும். நான் அதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் ஆயிடுவீங்க. நான் அழகா ஜூஸ் குடுக்குறேன் குடிச்சுக்கோங்க. நெறைய இந்த தடவ மந்திர உச்சாடனம் பண்ண வாக்குப்பளித்து வரக்கூடிய தன்மையாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்க போது. நெறைய பேருக்கு திடீர்னு ஒரு டியூஷன் எடுக்கலாம். 60 வயது தாண்டினவர்களுக்கு திடீர்னு ஒரு 4 பேர உட்கார வச்சு சொல்லிக் குடுக்கலாம்ன்ற மாரி இருக்கும். இல்ல உங்கள அனுபவங்களை சொல்லி, அதன் மூலமாக அடுத்தவர்களுடைய வாழ்வியல் சிறக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ மிகுந்த நல்லவை எல்லாம் 60 வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ நீங்க என்ன கடவுளை வழிபாடு செய்தால், உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய தன்மையாக இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த சக்தியை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். முடியும் அப்படின்னா, மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு வெண்ணெய் காப்பு போடுங்க. வெண்ணெய் எல்லாம் குருவோட காரகத்துவம் தான். இந்த பக்கம் போய் 2ஆம் இடத்துல வேற குருவோட வீட்ல சனி உட்கார்ந்து அந்த பாருங்களேன் ரொம்ப டிலே ஆகுற விஷயம்லாம் டக்கு டக்குன்னு முடியணும்னா, அனுமனுக்கு ஒரு வெண்ணெய் காப்பு சாத்தி, வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். இத தாண்டி உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்றேன். நீங்க கும்பராசிக்காரங்க ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள் இருக்கீங்க. வாழ்க்கையை ஜெயித்தே ஆக வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால், ரூ. 1
ஒரு வெத்தல 13 நாள் தொடர்ந்து ஆஞ்சநேயர் கோவில்ல போயிட்டு சாயந்தரம் போனீங்கன்னா சாயந்தரம் தான் போணும். காலையில போனா காலையில தான் போணும். இத மட்டும் வச்சுட்டு, அந்த ஒரு வெத்தலை மேல இந்த ரூ. 1 வச்சுட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயில சுத்திட்டு 13 நாட்கள் தொடர்ந்து செய்து விட்டுவார்கள். 14வது நாள்லருந்து வெற்றி மேல் வெற்றி தான். சூப்பரான காரிய பிடித்தம் அனுமன் வாயிலாக இந்த தடவ உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. இந்த தடவ என்ன கலர் உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான கலரா இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் கும்பராசிக்காரங்க எல்லாரும் பிளாக் வேணாம்பாங்க. இந்த தடவ நீங்க பிளாக் பயன்படுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். அதே சமயம் ஸ்கை ப்ளூ கலர். ஒயிட் வித் ஸ்கை ப்ளூலாம் இந்த தடவ கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லவைகளை கொண்டு வந்து தரக்கூடிய கலராக இருக்கும். அதே மாரி கிரீன் கலர் பயன்படுத்துங்க. இது 3மே உங்களுக்கான வெற்றி, நியூ பிகினிங்க, விசித்திரமான நிகழ்வுகளில் இருந்து அப்படியே உங்களை தடுத்தாட்டுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த தடவை இந்த கலர் குடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனம், கவனம், கவனம். மத்தபடி இந்த வருஷம் தொடக்கூடிய எல்லாமே வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கு. நெறைய பேருக்கு சொல்வாக்கும், செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. மருத்துவ விரயம் வராமல் பார்த்துக் கொள்வது அப்படின்றது உங்களுடைய ஜனனகால ஜாதகமும் அதில இம்பாக்ட் பண்ணும்போது பெருசா வராது. இல்லாட்டி ஆரம்பத்திலே எதுக்கு வருதோ, வரலையோ, போயிட்டு வருஷம் ஆரம்பிக்கும்போதே, "அப்பா ஆஞ்சநேயா என் உடம்ப கொஞ்சம் காப்பாத்துப்பான்னு" சொல்லி அவன்ட்ட சரணாகதி அடைந்து விட்டு வந்தீர்களே ஆனால், இந்த 2026வது வருடம் உங்களுக்கான வருடமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது.